இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு 1:22 ஒரு கூட்டத்தில் பேசும்படியாக ஒரு அருமையான ஊழியர் அழைக்கப்பட்டிருந்தார். அதற்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பிரசங்கத்திற்கு சற்று முன்பு தேவன் ஒரு தரிசனத்தை அவருக்கு காண்பித்தார். தன் திருமணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தாள் ஒரு மணப்பெண். சபை முன் மணமேடைக்கு வந்து மணமகனை கைப்பிடிக்க போகும் அந்த தருணத்திற்காக தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் அவள். முகத்திற்கு செய்ய வேண்டிய அலங்காரம், சிகைக்கு செய்ய வேண்டிய அலங்காரம், அணியப்பட வேண்டிய அணிகலன்கள், ஆடை என்று பல அலங்காரங்களை மணிக்கணக்காக செய்து கொண்டு தன்னையே கண்ணாடியில் பார்த்து பார்த்து ரசித்தவளாக இருந்தாள். இங்கே ஆலயத்தில் மணமகன் மேடையில் மணவாட்டியை சந்திக்கும்படியாய் ஆவலாய் காத்து கொண்டிருந்தான். 1 மணி நேரம், 2 மணி நேரம் என்று மணித்துளிகள் நகர்ந்து கொண்டே போனது. அந்தோ பரிதாபம், மணப்பெண் வரவே இல்லை. மணப்பெண் தான் இருந்த இடத்திலே தன்னை அலங்கரித்துக் கொண்டே இருந்தாளை ஒழிய மணவாளனை சந்திக்க புறப்படவே இல்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதே போலத்தான் இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் நிலைமையும் திருச்சபையின் நிலைமையும் உள்ளது. அநேக சத்தியங்களை தினம் தோறும் கேட்கிறோம். கேட்டு கேட்டு நம்மை சரிப்படுத்திக் கொள்வது உண்மைதான். இருப்பினும் நான் இன்னும் தகுதியடையவில்லை, தகுதியான பின் ஊழியம் செய்கிறேன் என்று நம்மில் நாமே சாக்கு போக்குகளை கூறிக்கொண்டு உட்கார்ந்து விடுகிறோம். நம்மை நாம் அலங்கரித்துக் கொண்டிருப்பதிலேயே திருப்தி அடைந்து விடாமல் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தரின் வருகைக்கான அடையாளங்கள் அவர் வருகை மிகவும் சீக்கிரம் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவ ஒழுங்குகளை பின்பற்றுவதால் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாவதில்லை. அது வெறும் மதப்பற்று. நமது பேச்சும் கிரியையும் நடத்தையுமே கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகள் என்பதற்கு நற்சாட்சியாகும். எவ்வளவுதான் பக்திமான்களாக தெரிந்தாலும் நமது நாவின் வார்த்தைகள் நம்மை காட்டி கொடுத்துவிடும். ஆகையால் திருவசனத்திற்கு நாம் செவி கொடுத்து பெருமைகளை ஒழித்துவிட்டு வசனத்திற்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதம் வாசிக்கின்றேன், வசனங்கள் தெரியுமே என்று நாம் எண்ணலாம். இதுவும் ஒருவித பெருமையாகும். எப்போது நமக்கு வசனம் தெரியும்? அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது தானே. தவறும் பட்சத்தில் பிறரை அல்ல, நம்மைத்தான் நாம் வஞ்சிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கும் ஆயத்தமாயிருப்பதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்! ஆண்டவர் ஆயத்தப்படுவதற்கு ஏற்கனவே நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து விட்டார். நீங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்துவதற்கும் நேரம் கொடுத்தார். தீவட்டி எரிவதற்கு எண்ணெயை ஆயத்தப்படுத்துவதற்கும் நேரம் கொடுத்தார். இப்பொழுதோ மணவாளன் வருகிற நேரமாகிவிட்டது. மணவாளன் வந்த பிறகு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க நேரமில்லை. ஆயத்தமாய் இருந்தவர்கள் தான் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இன்றும் கூட நீங்களும் உலகத்தின் முடிவு நாட்களுக்குள் வந்திருக்கிறீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. நோவாவின் நாட்களில் ஆயத்தமாயிருந்தவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். திடீரென்று பேழையின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டன. கர்த்தரே அதை அடைத்து விட்டார். ஆயத்தமில்லாதவர்கள் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட வேண்டியதாயிற்று. ஆனால் இப்பொழுது இருக்கிற உலகமோ அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்காக ஒரு பேழை ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ரட்சிப்பின் பேழை. இயேசு கிறிஸ்துவே அந்த பேழை. அக்கினியினால் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நுழைந்து விடுங்கள். எப்பொழுதும் கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தமாயிருங்கள். வருவேன் என்று வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். தேவனுடைய நாளில் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. நோவாவின் நாட்களில் ஜனங்கள் ஆண்டவரே ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது போல ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திர நாங்களும் எங்கள் சபையின் மக்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்கள் தேசமும் ஆண்டவரே அப்பா அக்கினினாலே அழிக்கப்படாத படிக்க ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே எப்பொழுதும் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி இருచిన வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்பட்ட அநேகரை கர்த்தாவுடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தி மணவாளனை சந்திக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.